நடிகை கஸ்தூரி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அவரை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அவரை கைது செய்ய 2 தனிப்படை அமைத்து மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி வணக்கம். நடிகை கஸ்தூரியை கைது செய்ய மதுரை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல இது பற்றிய முழு விவரங்கள் என்ன, விரிவா விவரிங்க. தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரியை கைது செய்ய 2 காவல் தனிப்படைகளை அமைத்து மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மதுரை போலீசார் நடிகை கஸ்தூரியை கைது செய்ய தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையின் கைதுக்கு பயந்து தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில், மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரியை கைது செய்ய மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், உதவி காவல் ஆணையர் குருசாமி தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் துரைப்பாண்டி, மதுரை வீரன் ஆகிய 2 பேர் அடங்கிய 2 தனிப்படைகளை அமைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த தனிப்படை போலீசார் மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் அமைத்த அந்த 2 தனிப்படை போலீசாரும் நடிகை கஸ்தூரியை கைது செய்ய சென்னைக்கு விரைந்திருக்கிறார்கள் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகை கஸ்தூரி தெலுங்கு பெண்கள் மீது அவதூறாக பேசினார் என்பது குறித்து தமிழகமெங்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மதுரை திருநகரை சேர்ந்த நாயுடு மகாஜன சங்கத்தினர் திருநகர் காவல்துறையில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படலாம், தன்னை கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வில் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீது விவாதங்கள் 2 தரப்பும் வாதங்கள் செய்தது. அந்த வாதங்களை தொடர்ந்து இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த மனுவை தள்ளுபடி செய்தார். தள்ளுபடி செய்தால் இன்று கைது அதன் பிறகு அவர் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவர் தலைமறைவாகத்தான் இன்னும் இருந்து வருகிறார். அந்த தலைமறைவாக இருக்கும் நடிகை கஸ்தூரியை பிடிப்பதற்காக மதுரை போலீசார் 2 தனிப்படைகளை அமைத்து மதுரை காவல்துறை கமிஷனர் லோகநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.